ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆறாவதுல முதல் பருவத்தில் இருக்கிற 3 இயலையும் முக்கியமான டாப்பிக்கை மட்டுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் இன்பத்தமிழ். இன்பத்தமிழை எழுதினவர் பாரதிதாசன். இந்த பாட்டில் ஒரு 2 லைன் மட்டும் பார்த்துடலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். இந்த பாடலை எழுதினவர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும் நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. நூல்வெளி. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவரோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. இவரோட கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்கிறாரு. அதனால இவர் புரட்சி கவி அப்படின்னும் பாவேந்தர் அப்படின்னும் சிறப்பிக்கப்படுறாரு. இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இருக்கு. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இந்த பாடலை எழுதினவர் காசி ஆனந்தன். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. இந்த பாட்டை எழுதினவர் பெருஞ்சித்திரனார். சொல்லும் பொருளும் ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை, ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம். நூல்வெளி. பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் இவர் நடத்திய இதழ்கள். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இந்த பாட்டு கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அடுத்ததாக வாணிதாசன் எழுதின ஒரு பாட்டு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி அப்படிங்கிற பாட்டை வாணிதாசன் எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாடம் வளர்தமிழ். இதில் முக்கியமான டாபிக்ஸை மட்டுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிற பாட்டை பாடினவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இந்த பாட்டை பாடினவரும் பாரதியார். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்காட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இளஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா டா, யா, ழா. தமிழ் அப்படிங்கிற சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். தமிழின் கிளவியும் அதனோரற்றே. தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், அதில் வஞ்சிக்காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதிதினை ஆயின். தமிழன் அப்படிங்கிற சொல் முதல்ல பயன்படுத்தப்பட்ட நூல்னு பார்த்தோம்னா அப்பர் தேவாரம், அதில் திருத்தாண்டகம். தமிழன் கண்டாய். சீர்மை அப்படிங்கிறது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அடுத்தது உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு 2 வகை திணைகளை நமக்கு தெரியும். உயர்திணையோட எதிர்ச்சொல் தாழ்த்திணை அப்படின்னு வரணும். ஆனால் தாழ்த்திணை அப்படின்னு சொல்லாமல் அக்ரிணை, அல்கூட்டல் திணை, உயர்வு இல்லாத திணை அப்படின்னு பேரிட்டிருக்காங்க நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. 8 தொகை, 10 பாட்டு ஆகியன சங்க இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார் முதலியன அறநூல்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்கள். பூவின் 7 நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பல வகையான பொருள் இருக்குது, அதை பார்க்கலாம். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இதெல்லாம் மாவோட வேறு பொருள்கள். தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்னு சிறப்பு பெயரும் இருக்குது. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். தமிழ் கவிதை வடிவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. தாவர இலைப்பெயர்கள் ஆள், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் இலை. அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை. அருகு, கோரை இதெல்லாம் புல். நெல், வரகு
இது தாள். மல்லிங்கிறது தலை. சப்பாத்தி கள்ளி தாளை இதெல்லாம் மடல். கரும்பும் நாணலும் தோகை. பனை தென்னை ஓலை. கமுகுங்கிறது பாக்கு, இதெல்லாம் சொல்லுவோம்னா கூந்தல்னு சொல்லுவோம். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை பார்க்கலாம். வேளாண்மை அப்படிங்கிறது கலித்தொகையும் திருக்குறள்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உழவர் அப்படிங்கிற வார்த்தையை நற்றினில யூஸ் பண்ணியிருக்காங்க. பாம்பு குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தை பதிற்றுப்பத்தில் வந்திருக்கு. முதலை அப்படிங்கிற வார்த்தை குறுந்தொகையிலையும், கோடை அப்படிங்கிற வார்த்தை அகநானூர்லையும் வந்திருக்கு. உலகம் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்திலையும் அதுக்கப்புறம் திருமுருகாற்றுப்படையிலையும் வந்திருக்கு. மருந்து அப்படிங்கிற வார்த்தை அகநானூர்லையும் திருக்குறள்லையும் வந்திருக்கு. ஊர் தொல்காப்பியம் அகத்திணையல்ல வந்திருக்கு. அன்பு தொல்காப்பியம் களவியல்லையும் திருக்குறள்லையும் வந்திருக்கு. உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கத்திலையும் திருக்குறள்லையும் வந்திருக்கு. மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல்லையும் திருக்குறள்லையும் வந்திருக்கு. மீன் அப்படிங்கிற வார்த்தை குறுந்தொகையில் வந்திருக்கு. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையெல்லாம் வந்திருக்கு. அரசு அப்படிங்கிற வார்த்தை திருக்குறள்லையும், செய் அப்படிங்கிற வார்த்தை குறுந்தொகையிலையும் வந்திருக்கு. செல் அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியம் புறத்திணையல்ல வந்திருக்கு. பார் அப்படிங்கிற வார்த்தை பெரும்பாலாற்றுப்படையில் வந்திருக்கு. ஒளி அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் வந்திருக்கு. முடி அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியம் வினையியல்ல வந்திருக்கு. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இந்த பாட்டை எழுதினவங்க அறிவுமதி. அடுத்தது கனவு பழித்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்னும் அறிவியல் உண்மை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் இருக்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி இருக்காரு. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த பாடல் தொல்காப்பியம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி, இது கார் 40. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்ட்டு ஔவையார் பாட்டில் இருக்கு. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர்களோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பதிற்றுப்பத்து. சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை அப்படிங்கிற நூலில் காணப்படுது. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், இது நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளோட உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இந்த கருத்து திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றிருக்குது. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும், இது திருவள்ளுவ மாலை. அடுத்ததா தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் சில பேரை பார்க்கலாம். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கணங்கள் 5 வகை. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அடுத்து எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. மாத்திரை அப்படிங்கிறது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் அப்படிங்கிறது இந்த இடத்துல உடம்பு அப்படின்னு பொருள். வல்லினம் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லினம் இங்கு, இஞ்சு, இன்னு, இத்து, இம்மு, இன்னு. இடையினம் இ, இர், இல், இவ், இல், இன். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும். உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்ட்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. கபிலர் அப்படிங்கிற சொல்லுக்கான மாத்திரை அளவு 3.5 மாத்திரை. அடுத்ததா கலை சொற்கள் அறிவோம். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் என்ஜின், தொடுதிரை டச் ஸ்கிரீன், முகநூல் ஃபேஸ்புக், செயலி ஆப், புலனம் வாட்ஸ்அப், மின்னஞ்சல் இமெயில். அடுத்ததா இயல் 2 பார்க்கலாம். சிலப்பதிகாரம். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனடி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இந்த பாட்டு எழுதினவர் இளங்கோவடிகள். சொல்லும் பொருளும்.
திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. நூல்வெளி. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்ட்டு சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு போற்றப்படுது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. திங்கள் ஞாயிறு மலை அப்படின்ட்டு இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது காணி நிலம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை கீற்றும் இள நீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்தினே வேணும். இந்த பாட்டை எழுதினவர் பாரதியார். சொல்லும் பொருளும். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். நூல்வெளி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல நமக்கு பாடமா வந்திருக்கு. அடுத்த பாடம் சிறகின் ஓசை. பறவைகள் இடம்பெயர்தல வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளே வலசை போகும். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காக தான் பறவைகள் இடம்பெறுது. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக வச்சே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள்: தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், இதெல்லாம் தான். கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது, ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை போதல் அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுது. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம்னு பார்த்தோம்னா சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியில் ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியோட உடல் முழுவதும் மங்கிய பருப்பு நிறத்தில் இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் கூட 4000 மீட்டர் உயரத்தில் இவை வாழ்கின்றன. சிட்டுக்குருவிகளோட வாழ்நாள்னு பார்த்தோம்னா 10 to 13 ஆண்டுகள். மனிதர்கள் விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதுனால குருவி குஞ்சுகளுக்கு உணவாக புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. இதனால சிட்டுக்குருவியோட அழிவுக்கு காரணமாகுது. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேரிட்டிருக்காரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியவர் பாரதியார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிற்றுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவராம் இவர். மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் சலீம் அலி. உலகத்திலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் அப்படின்னா அது ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள்னு பார்த்தோம்னா மார்ச் 20. கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக நமக்கு சுருக்கி கொடுத்துருக்காங்க. இந்த நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா எர்னஸ்ட் ஹெமிங்கே. முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும்.
எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்தும் முதலெழுத்து ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. அதனால் இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்த வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குருக்கம், மகர குருக்கம், அவுகார குருக்கம், ஆயுத குருக்கம். அடுத்தது ஆயுதம். ஆயுதம் அதோட வேறு பெயர்னு பார்த்தோம்னா முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அகேனம். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து. இது தனித்தும் இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லப்படும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கலைச்சொற்கள். அடுத்து கலைச்சொல் அறிவோம். கண்டம் கான்டினென்ட், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், வலசை மைக்ரேஷன், புகலிடம் சாங்சுவரி, புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்தது இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு அப்படிங்கிற பாட்டை எழுதினவர் நெல்லை சு முத்து. சொல்லும் பொருளும் இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. நூல்வெளி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அடுத்தது அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். பாடநூல் ஆசிரியர் குழு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இந்த பாட்டை எழுதின ஒரு பாரதியார். அடுத்த பாடம் கணியனின் நண்பன். காரல் கபெக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் வருஷம் நாடகம் ஒன்று எழுதுறாரு. அதில் ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதலாக பயன்படுத்துகிறாரு. ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். மனிதர்கள் தம் வேலைகளில் எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர் கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன. மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு பிரிட்டானிக்கா கலை களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருது. 1997ஆம் வருஷம் மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடக்குது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவர் கலந்து கொள்கிறாரு. IBM அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினி அவரோட போட்டியிடுது. அவர்கிட்ட போட்டியிட்டு வெல்லவும் செய்து. உலகத்திலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்குது. அந்த ரோபோவோட பெயர் சோபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை சோபியாவுக்கு கொடுத்துருக்குது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் கொடுக்கறதும் இதுதான் முதல் முறை. அடுத்தது ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் நேர்காணல். தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கா ஆகா அரண் அப்படிங்கிற குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்கிறாரு அப்துல் கலாம். அதுபோல் லினியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூவையும் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொறித்து கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டு பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அப்படின்னு சொல்றாரு.
குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்ட்டு, குழந்தைகள் தான் விஞ்ஞானிகள் அப்படின்ட்டு அப்துல் கலாம் சொல்கிறாரு. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். கச தன பம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்ல முதல்ல வரும். எடுத்துக்காட்டு, இப்போ காவரிசை எழுத்துக்கள் அப்படின்னா கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி இந்த மாதிரி தான். அடுத்தது ஞா, நா, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞா வரிசையில் ஞா அப்படிங்கிற ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வருவதாகவும் வருவதாகவும் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு ஞனம். இக்காலத்தில் ஞனம் அப்படிங்கிற சொல்லு தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படிங்கிற சொல்ல மட்டுமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஞா வரிசையில் ஞா, ஞா, ஞே, நோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யா வரிசையில் யா, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும்னு சொல்கிறாங்க. வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வராது. அடுத்தது டா, நா, ரா, லா, 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 ரா, நா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களோட வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் மொழிக்கு முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இது மாதிரியான பிறமொழி சொற்கள் இதெல்லாம் தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யோடு சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன், இன், இந்த், இம், இ, இர், இல், யு, இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உறிஞ்ச், வெரின், அவு இந்த மாதிரி மொழி இறுதியாக எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. உயிர் எழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளவெடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக்கு, இங், இச், இட், இத், இப், இர் ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வராது. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வராது. நோ அப்படிங்கிற எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் அப்படிங்கிற பொருளில் வருது. சொல்லின் இடையில வர எழுத்துக்களை பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும். அளபெடை பற்றி உயர் வகுப்புகளில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைச்சொல் அறிவோம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள், சேட்டலைட், நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இந்த புக்கையும் இதே மாதிரி குறிப்புகளாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.